பிரத்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், லாங் டிராவல் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரம் முதல் 2 நாட்களில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். இது நம்ம பண்ணலாமா வேணாமா, நான் பண்ணால் பிரச்சனை ஆகிடுமோ, இல்லை பண்ணாட்டி என்ன ஆகுமோ, இப்படிங்கிற மாதிரி அது ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 2வது நாள் வெற்றியை கொடுக்கும். 3வது நாள் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பயணத்தை கொடுக்கும், மனசு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு நிதானத்தை கொடுக்கும். ஸோ சிம்மராசி நண்பர்களில் மெயினாக மகா நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் நன்னா வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பாக்கி வச்சுருக்காங்க சார், பணமே ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பணத்தெல்லாம் ரிட்டர்ன் வாங்கக்கூடிய யோகம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. பலவிதமான முன்னேற்ற காலங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ஒன்று கைக்கு வந்து சேரும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். முக்கியமான விஷயங்களில் பதட்டம் இல்லாமல் செயல்பட்டாவே ஜெயிப்பீங்க. கை கால் அப்படியே கிடுகிடுன்னு ஆடக்கூடாது. அது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அதாவது அப்போ எப்படி கரெக்டாக நடக்கும். அதாவது கர்மா அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. கர்மாங்கிறது ஆக்சுவலாக எது நடக்கணும் அப்படின்னு இருந்ததோ அது நல்லாவே நடக்கும். அதுதான் கீதாச்சாரம். கீதோபதேசம் பண்ணியிருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு. அர்ஜுனருக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். சார் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது சார். என்னங்க மன உளைச்சல்? எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றான் அந்த சைடு ஆப்போசிட்டில். எதுவுமே நம்ம கையில் இல்லையே, எல்லாமே கைவிட்டு போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அர்ஜுனன் இருந்தார். ஸ்ரீகிருஷ்ணனுடைய சின்ன அட்வைஸ் தான் என்னம்மா ப்ளே பண்ணிச்சு பார்த்தேளா. அதே தான் இப்போ லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டியது. நல்ல விஷயங்களை பற்றி பேசணும், நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணணும். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி பல பிரச்சனைகள், நீங்கள் எந்த பிரச்சனையை சொன்னாலும் சரி, சார் எனக்கு இந்த பிரச்சனை சார், அந்த பிரச்சனைக்கான வழி கண்டிப்பாக சுந்தராகாண்டத்தில் இருக்கிறது. சுந்தராகாண்டத்தில் ஒரு காண்டமுமே அவ்வளோ பிராயச்சித்தங்கள் இருக்கக்கூடிய காண்டங்கள். சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் மனசில் இது நடக்கணும்னு மனசில் நினச்சிட்டு 48 நாள் சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுங்கள். 48ஆவது நாள் முடிச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பை போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 5 பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். பிராமணர்களுக்கு போதனம் பண்ணுங்கள். 100% அது சக்ஸஸ் ஆகும். எழுதி கொடுக்கலாம். அதாவது என்னென்னா எல்லாமே சரி, நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கும். சுந்தராகாண்டம் முழுசாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஷார்ட் வேர்ஷன் இருக்கும். அதை எடுத்து படித்தாலும் சரி, 12 பேஜில் இருக்கிறது 10 பேஜில் இருக்கிறதுலாம் இருக்கும். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். பாராயணம் பண்ணக்கூடிய டைம் இருந்துன்னா பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சுந்தராகாண்ட பாராயணத்துக்கு இருக்கான ஒரு வழி எதுலையுமே கிடையாது. எல்லாத்துக்குமான பரிகாரஸ்தானம். சிம்மராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு. சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுறது பெரிய அளவுக்கு ஸ்லாகியத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறது தான் 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 165% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.